மிதிச்சு ஏற முடிய சீக்கிரம் போட்டுக்கிட்டா பாப்பா சீராளம் மாரியம்மன் தானே கண்டு போ அப்புறம் வாங்க வந்துட்டான் 2 நாளா ஏன்டா நீ விலையிழுக்க வரல கொஞ்சம் பேசுவோம் என்ன பிள்ளை ஆம்பளை பிள்ளை உண்டா பொம்பளை பிள்ளைய பத்தி சொல்லக்கூடாது நாங்க 3 பேரும் கட்டிருப்போம்ல கொடுக்க ராஜா மாதிரி நடந்து வரான் பாரு ரொம்ப தென்னாவட்ட வராயா ஏப்பா நேத்து என்னமோ சம்பளம் பத்துல இருந்து நாயிடுத்த சண்டை முட்டியாமே கொடுக்கறத வாங்கிக்கின்னு நாங்க சொன்ன மாதிரி வேலை செஞ்சுட்டு போ தெரியுதா இல்லன்னா நடந்து காட்டிய இந்த கிராமத்துல இந்த மாதிரி 1000 பேர் வேலை செய்ய காத்து கிடக்குறாங்க புரியுதா இந்தாப்பா எங்க முதலாளி பொல்லாதவரு பார்த்து நடந்துக்க உனக்கு நான் சேர்த்து 10 ரூபாயா இன்னைக்கு என் சம்பளம் 20 ரூபா இல்ல என்ன மச்சான் எழுத்து பேச ஏய் நான் முதல்ல என்ன சொன்னேன் முதல்ல வாங்கிப்போ நான் ஊட்டாட வந்தேன் ஓஹோ பறிச்சுட்டு போறியா இரு எங்க முதலாளிட்ட சொல்லி உன்னை வேலை விட்டு நீக்க சொல்றேன் என்ன செல்வா ஏன் கவலையா இருக்க குளிக்கலையா வேலை போச்சு இல்ல அதனால கவலையா குடிக்கிறாரு உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் எப்படியா ஒழுங்கா வேலை செய்ய முடியும் எங்களை பகைச்சிட்டு இந்த ஊர்ல யாரும் மறந்து கிடையாது இந்த குளத்தோட குளிக்க முடியாது வாங்கடா மூக்கு பசங்க ஒரே நாயுடு என்ன முதலாளி தேதி வாரியா பார்த்தா மீன் அதிகமா இருக்குது ரேட் வாரியா பார்த்தா பணம் குறையுது கணக்குல ஏதாவது மிஸ்டேக்கா நீங்க இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்பட்டா வேற கணக்கு பிள்ளைய பாத்துக்கங்க திமிர பாத்தியா என்ன கார் டோர் இப்படி அலருது ராதா இவ்வளவு கோவமா போகுது என்னடி கொஞ்சம் இருங்க நான் போய் என்ன விசாரிச்சுட்டு அப்படி உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன் ஏன் பதறீங்க விஷயத்த சொல்லுங்க மல்லிகை பூவை நசிட்டான் மாம்பழத்தை புரிஞ்சிட்டான் என்னடா 2 பேரும் சேர்ந்து புது கவிதை எழுதுறீங்களா கவிதை இல்லைங்க கலாட்டா விஷயம் என்ன விஷயம் கைய புடிச்சு இழுத்துட்டான் காலை புடிச்சு வாரிட்டான் கீழே தள்ளி மேல ஏறி ஒரு பாட்டே பாடி முடிச்சிட்டான் யார் அவன் நம்ம கிட்ட வலைஸ்தானே ஜானந்து பையன் செல்வா அவன் தான் பாட்டு பாடி உங்க மக கைய புடிச்சு இழுத்துட்டான் இதுக்கு என்னன்ற அப்படியா இனி அந்த பரதேசி பைய இந்த ஊர் எல்லையிலே இருக்க கூடாது முதலாளி கத்தகத்தையே பணம் வச்சிருக்காரு எல்லாம் 50 ரூபா நோட்டு என்ன கணக்கில்லாம பணத்தை தர்றேன் அதிரடி ஆறுமுகத்துக்கிட்ட அந்த பணத்தை கொடு அவனை பின்னிட சொல்லு உள்ளடியா இருக்கணும் ஊமகாயமா இருக்கணும் 1 வருஷத்துக்கு அவன் இனி எழுந்து நடக்கவே கூடாது மூச்சை நிறுத்துற மாதிரி அடிக்க சொல்லுவா இல்ல உடுற மாதிரி அடிக்க சொல்லுவா மூச்சு நின்னு போச்சுன்னா அத்தனை பேருமே தூக்குக்கு போகண்டா அப்ப நாங்க உள்ளடியா அடிச்சிடறோம் மாமச்சான் அந்த ராஸ்கலை சுண்டி விட்டேன்னா சுண்டக்கா பறக்கிற மாதிரி பறப்பான் அந்த பைய கட்டக்கேடு கிருஷ்ணனோட இடுப்புல கைய வச்சு கிச்சகிச்சா பண்றான் இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க அப்பா போயிட்டு போகுது மன்னிச்சிருங்க போனா போயிட்டு போதா கிருஷ்ணனுடைய மக மானத்தை என்னைக்கு அவன் வாங்கினானோ அவன் அக்கு வேற ஆணி வேற கிடைக்கல நான் இந்த ஊர்ல பெரிய புள்ளி இல்ல சொல்லேண்டா ஐயோ ஆமாங்க ஆமாங்க அந்த செல்வம் பையன் நம்மள ரொம்ப அலைய வைக்கிறான் அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும் கைய கால தனித்தனியா எடுத்து போடுறேன் ஆமா நீங்க யாரும் கண்டுக்காதீங்க அவனை பூட்டு நான் உடனே என்ன புல்லு ஏமாச்சா என்ன இந்த பயல இங்கேயும் காணமே ஆமா இந்த வழியா தானே வந்தா அவனும் எங்க அவனை காணோம் காத்தால கலந்துட்டானா ஒரு சின்ன பூனை ஒரு பெரிய யானையை பார்த்து நக்கல் பண்ணலாமா பண்ணக்கூடாது ஏன் மச்சான் ஒரு சின்ன குப்பம் மேடு ஒரு பெரிய கோபுரத்தை நையாண்டி பண்ணலாமா பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதத பண்ணவனுக்கு என்ன வச்சா பரிசு கொடுக்கலாம் நாம என்ன பரிசு கொடுக்கிறது நம்ம பெரிய சொன்ன மாதிரி இவங்களே பரிசு கொடுப்பாங்க ஆமா நீ வெள்ளுப்பாட்டா நடத்துறா முண்டாடா அடிடா செல்வ நம்பியார் இதுல நிறைய அபினு வாட்சஸ் கேசட்டு எல்லாம் இருக்கு பத்திரமா கொண்டு சேர்க்கணும் என்ன புரிஞ்சுதா
நீ கவலைப்படாத, சேர்த்ததும் உனக்கு தண்டி கொடுக்கிறேன். புது பங்களா அட்ரஸ் தெரியுமில்ல? நம்பர் 6, 2வது குறுக்கு தெரு, அசோக் நகர். இது என்ன ஊரு? முள்ளப்பட்டனுங்க. கதவை தரையா? திறக்க மாட்டேயா? கதவை தரையாங்கிற? அட இடம் இல்ல, போயிருங்க. ரயில் புறப்படும் போது கதவை தரையா? ஏற்கனவே ஒவ்வா மாதிரி திங்கிட்டு இருக்காங்கயா. ஒப்ப முடியல, வாழ முடியும். சுமாரியா மட்டும் அடுத்த வண்டி பாரியா? நீ சுமாரா? கதவை திறக்கிறியா? என்னையா மிரட்டுற? கதவை திறக்கிறியா? திறக்க மாட்டேன். நீ என்ன பெரிய மனுஷன்? நீ கபடி பசங்களுக்கு தான் காலமா போயிடுச்சு. எந்திர வந்த உடனே இடம் கேட்கிறியா? நான் 101 மைல இருந்து உட்கார்ந்து வர்றேன். இந்த உருவம் சின்ன உருவம்னு மிரட்டி பாக்குறியா? ஏய், ஏதாவது பேசின ஜன்னல் வழியா தூக்கி வெளியே பேசி வச்சிருவேன். தம்பி பொறுமை, ரயில விட நீளம். என்ன நடந்துச்சு? ஏய், முதல்ல எழுத போடுறா. தலைவர் சொல்லிட்டாரு உட்காரு. எத்தனை ரயில் ஒன்னாலும் சரி, எத்தனை பஸ் ஒன்னாலும் சரி, இங்க இருந்து அங்க போறாங்க, அங்க இருந்து இங்க வர்றாங்க. நீங்க திருத்தவே முடியாது. அது எப்படி இரு? ஓடிக்கிட்டு இருந்த ரயிலுக்குள்ள கஸ்டம்ஸ் போலீஸ் வந்தாங்க. உடனே எவனோ ஒருத்த பொட்டியை தூக்கி வெளியில வீசிட்டு அவனை எட்டி குறிச்சிட்டான். நீங்க இப்படி எல்லாம் ரீல் விடுவீங்க, அதை நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணுமா? பாஸ்டர். முதலாளி, நான் சொல்றது அத்தனை பொட்டிக்குள்ள இருந்த பொருளோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 10 லட்சம் ரூபாய். Get up. டேய், இவன் கை காலெல்லாம் கட்டி இருட்டு ரூம்ல கொண்டு போய் தள்ளுங்க. உண்மையை சொல்ற வரைக்கும் சோறு தண்ணி ஒண்ணும் கொடுக்காதீங்க. டேய், புடிச்சு கட்டுங்கடா. இவங்களை எல்லாம் விடக்கூடாது சார். சார், கஸ்டம்ஸ் கிட்ட இருந்து உங்க பொருளை காப்பாத்த நான் தான் இந்த பெட்டியை ட்ரெயின்ல இருந்து வெளியே தூக்கி போட்டேன். இவர் மேல எந்த தப்பும் இல்ல. உங்க பொருள் சரியா இருக்கான்னு பாருங்க. கண்ணையா இருக்கான்னு பாரியா? சரிங்க. கண்ணையா, வீடியோ கேசட், வாட்சஸ் அப்படின்னு எல்லாம் சரியா இருக்கான்னு பாரியா? பொருள்லாம் சரியா இருக்குங்க. மெட்ராஸுக்கு வேலை தேடி வந்து உடனே வேலை சேர்ந்தவன் நீ ஒருத்தன் தான். நான் இந்த வேலைக்கு 5 years அலைஞ்சு கேட்ச் பண்ணேன். ஆனா மேட்ச் ஆகல. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பா. ஏன்னா உன் லுக்லயே ஒரு லக் இருக்கு. 100% கரெக்ட். செல்வம், நீ பெட்டியோட வரல, என்ன பட்டி போட்டே சாகடிச்சிருப்பாங்கப்பா. ஆமா, இதுக்கு முன்னாடி 3 பேரை சாகடிச்சிருக்கிறோம். முதலாளி அவ்வளவு கொடுமையானவரா? இல்ல, தொழிலாளிங்க சின்சியரா இருக்கணும்னு விரும்புவாரு. ஆமா, அங்க சிகரெட் பிடிச்சிட்டு சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்தாரு, அவர் யாரு? அவர்தான் எங்க முதலாளி பிரபுவுக்கு ஃபுல் பேக்ரவுண்ட். ஆலினால் அவர் சிலோன் மார்க்கமா அனுப்புற சரக்க வச்சுதான் என் முதலாளி பல லட்சங்களை சம்பாதிச்சிருக்காரு, சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி, இப்ப நாம எங்க போறோம்? நாமெல்லாம் தங்குறதுக்கு செப்பரேட்டா ஒரு பங்களா இருக்கு. அங்கதான் இப்ப நம்ம மூவ் ஆயிட்டு இருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஹலோ ஹலோ டாக்டர், நான் பிரபு வந்திருக்கேன். ஹாய் டார்லிங். வரேன். இந்த பங்களாவை என் கங்காவுக்கு ஜஸ்ட் 2 months பிஃபோர் வாங்கினேன். எப்படி இருக்க? ஃபைன். மிஸ்டர் சாந்தகுமார், கங்கா வெரி குட் பர்சனாலிட்டி, வெரி குட் டான்சர், வெரி குட் பேங்க். அஃப்கோர்ஸ். அதாவது என்னால நீ சம்பாதிக்கிற பணம் எந்த அக்கவுண்ட்டுமே இல்லாம கொட்டப்படுற பேங்க். ஹாய், கம் ஆன் யா, கம். மிஸ்டர் சாந்தகுமார், மை சிலோன் ஃப்ரெண்ட். ஹலோ. மை ஸ்வீட் கங்கா, உன்னோட அழகான அற்புதமான கவர்ச்சி நடனத்தை பாக்குறதுக்கு ஐயா காத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி வசதி?
கொஞ்சம் அப்படி வரீங்களா? கொஞ்சம். எக்ஸ்கியூஸ் மீ. டார்லிங், 4 பேருக்கு முன்னால ஆடிட்டு இருந்தேனா, உங்களுக்கு ஆனதுக்கு அப்புறம் யாரு முன்னாடி ஆட விரும்பல. இல்ல, நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வசதியா இருக்கிறதுக்கு காரணம் மிஸ்டர் சாந்தகுமார் தான். அதனால்தான். நீங்க எனக்கு தாலி கட்டாம இருக்கலாம், ஆனா நான் உங்க மனைவி தானே. ஓகே டார்லிங், நான் சமாளிச்சுக்கிறேன். பிரபு, எனக்கு இன்னும் half an hourல சிலோன்ல இருந்து கால் வரும். நான் போறேன். ஏன் லிக்கர் சாப்பிட்டு போலாமா? நோ தேங்க்ஸ். பிரபு, பணத்தை மட்டும் சம்பாதிச்ச பிரயோஜனம் இல்ல, பண்புள்ள நல்ல மனைவியை சம்பாதிக்க பாரு. அண்டர்ஸ்டாண்ட்? ராஜாகுட்டி, நீ சொன்னதான்டா கரெக்ட். நீ எனக்கு ஆனதுக்கு அப்புறம் ஏன் மார்பிள் தான் சாயணும், எனக்கு முன்னாடிதான் ஆடணும். நான் மட்டும் கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் கணேஷ் ரொம்ப தூரம் உன்னை துரத்திக்கிட்டு வந்திருப்பானே. ஆமா சார். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டுக்குள்ள இருந்துட்டு வெளியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறவன் தான் ஸ்மக்லர்ஸ். சார், சரக்கெல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. பார்க்கலாமா? குட். நாளைக்கு கேஷியர்கிட்ட போய் ஒரு 5000 ரூபாய் பணம் வாங்கிக்க. போனஸ்யா. செல்வம் எழுதி கொண்டது நான் நலம். அங்கு உங்கள் நலத்தையும் அக்கா தங்கை நலங்களையும் அறிய விரும்புகிறேன். நான் என்னப்பா செல்வம், நேத்து உங்க அம்மாவுக்கு டிராப்ட் அனுப்புனிய, அதுக்கு லெட்டர் எழுதுறியா? ஆமா. கார் வாங்க போறேன், எஸ்டேட் வாங்க போறேன், பங்களா கட்ட போறேன் அப்படின்னு மாமலை உன்னை டச் பண்ணுவிய, அத டச் பண்ணிட்டியா? இப்போ அதான் டச் பண்ண போறேன். உன்னை நம்ப முடியாது. நீ வாங்கினாலும் வாங்குவேன். ஏன்னா உன்கிட்ட ஒரிஜினாலிட்டி, பெர்சனாலிட்டி, கெப்பாசிட்டி 3 இருக்கு. என்கிட்ட அந்த 3 இல்ல. அதனாலதான் நான் இப்படியே இருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? கரியா என்னத்தை எழுதி செல்வம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ். செல்வம், ப்ளீஸ். டிரைவர், அந்த காரை ஃபாலோ பண்ணு. ஏமா சார் யாரு? தெரிஞ்சவரு. மன்மத நாட்டம் இருக்காரு. வாயை மூடிட்டு வா. ராதாம்மா, அவங்க நாளைக்கு வர்றாங்களா? நாளைக்கு வராரு. நைட் டின்னருக்கு. டின்னர் A கிளாஸா இருக்கணும். எங்களுக்கு அதானே வேலை. சமைச்சு விட சமைச்சு. செல்வம் இன்னும் வரல. வந்தது வந்துடுறேன். 1 செகண்ட். கம் இன். ஓ, செல்வம் வந்தாச்சு. இது 5 மினிட்ஸ்ல புறப்பட்டு வரேன். உன் முதலாளி இப்பதான் போன் பண்ணாருப்பா. சாரி சார், வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. பரவாயில்ல, ரெடி ஆயிடுறேன். ஏன்பா, காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? வேண்டாம் சார், தேங்க்ஸ். சார், நான் கார்ல வெயிட் பண்ணட்டுமா? பரவாயில்ல, இங்கே இரு. ஏன்பா, உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? அப்பா இல்ல சார், அம்மா இருக்காங்க. ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி. எங்க குடும்பம் ரொம்ப ஏழை குடும்பம் சார். உனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கா? நிச்சயமா. அதுதான் சார் என் குறிக்கோள், ஆசை, லட்சியம். அதுக்காக தான் நான் மெட்ராஸ்க்கே வந்தேன். செல்வம், உங்ககிட்ட திறமை இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு, எதையும் சாதிக்கணுங்கிற உறுதியும் இருக்கு சார். அதனால எனக்கும் உன் மேல ஒரு பார்வை இருக்கு. அம்மா, சிலோன்காரர் வந்திருக்காருமா. யாரு? அதாமா, நம்ம ஐயா கூட வந்தாரே, அவர்தாம்மா. சரி, வேற நீ போ.
என்ன? அவங்க வந்திருக்காங்க. எவங்க? அதான் அவங்க. எவங்க? ஐயோ ஐயோ, சொல்லி தொலைச்சிட்டு. தொட்டாதீங்க. சாரி ராதா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 7 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போன உங்களை எவ்வளவு நேரம் எதிர்பார்க்கறது? இடையில கொஞ்சம் வேலை. உங்களுக்கு வேலை, எனக்கு ட்ரீம். ஏய், என்ன ட்ரீம்? சொல்ல முடியாது, சென்சார் பண்ணணும். ஆம்பளை பொம்பளை ஒன்னா சேர்ந்துட்டா போதும், பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. செஞ்சதெல்லாம் ஆறி போகுது, வாங்க சாப்பிடலாம். கொஞ்சம் லேட்டா சாப்பிடலாமே. முதல்ல சாப்பிட வாங்க, அப்புறம் மணிக்கணக்கா பேசுங்க. எங்களுக்கெல்லாம் சாப்பாட்டு வேலை முடிஞ்சாதான் நிம்மதி. இனிமே சாப்பிட வேண்டியதுதான், இல்லைன்னா அது கோச்சுக்கும். ஓகே. காலேஜ் லைஃப் எப்படி இருக்கு? இட்ஸ் ஓகே. ஓ, இவ்வளவு ஐட்டத்தையும் எங்கடா செஞ்சா? இவளான்னு கேளுங்க. போங்க பாப்பா, உங்களுக்கு எப்பவுமே கேலிதான். என்ன பார்த்தா என்ன பொம்பளை மாதிரியா தெரியுது? நோ, சரியான ஆம்பளை, ஹெர்குலஸ் பரம்பரை. அது யார்? அது ஹெர்குலிஸ். அதெல்லாம் உனக்கு தெரியாது. பாப்பா சொல்லிச்சு நீங்க வருவீங்கன்னு. நானே செஞ்சது. சாப்பிட்டு உடம்ப பாத்துக்க. ராஜாத்தி, டைம் எவ்வளவுன்னு சொல்லு. அதான் அடிச்சுதே 9. தண்ணி விடு. ஐயா குடிச்ச தண்ணிய பாப்பா குடிச்சது. ஐயா குடிச்ச தண்ணிய பாப்பா குடிச்சது. நீங்க சாப்பிடுங்க. ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே. என்ன? இங்க ராதான்னு ஒரு பொண்ணு படிச்சிட்டு இருக்காளா, அவளுக்கும் உங்களுக்கும் கல்யாணம்னு. ஐயோ, எந்த ராதாவை சொல்ற? கங்காங்கிற பேரழகி என் கண்ணுக்குள்ளேயே வச்சிருக்கேன். வேற எவ்வளவு என் நெஞ்சுக்குள்ள வச்சுக்க முடியும்? believe me, I say. நேத்து சாந்தகுமாரி வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஆடம்பரமான வாழ்க்கை தர, பிரபுவை விட 1000 மடங்கு சுகம் தர, என் கூட சிலவனுக்கு வந்துருன்னு சொன்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? உயிருக்கு உயிரான என் பிரபுவை என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கரெக்டா? என் இதயத்தை தொட்டுட்ட கங்கா. ஐயோ, என்னடா அப்படி மறைச்சு பார்த்துங்க கிடக்குற? எம்ஜிஆர் நடிக்கும் தர்மம் தலைகாக்கும். மச்சான், நம்மளும் தர்மம் பண்ணுவோமா? அதுக்கெல்லாம் நம்ம லாய்க்கு இல்லடா. தர்மம் பண்றதுக்குன்னு அவர்தான். செல்வம் எழுதுறானா, அவன் எப்படி பணக்காரனானா, அது மாதிரி நாமளும் பணக்காரனால தர்மம் பண்ணணும். இல்லங்க? ஆமா ஆமா. ஊட்டிக்கு போலாமா? நம்ம வீடு இல்லடா, நம்ம வீடு கூரை போட்டுருக்கோம். இது யாரு விடுறது தெரியல. அண்ணே, என்ன நினைச்சுங்க? நான் யாரு? அண்ணன் அண்ணன் கூப்பிடு. இல்ல, எனக்கு என்ன வேணும்? மச்சான்டா. சரி மச்சான். மச்சான், வீட்டுக்கு போலாம். நான் எங்கடா தள்ளுனேன்? நீ ஏதாண்டா விழுந்துட்ட? அது போகட்டும். நம்ம நாட்டுல எவன் பணக்காரன் ஆகணும் ஆக கூடாங்கிறது விவசாயம் இல்லாம போச்சு. வலை இழுத்தவன் கார்ல போறான், குடிசையில இருந்தாலும் கோபுரத்துல வாழறான். நாம எப்ப கோபுரத்துக்கு போறது? எவனாவது கோபுரத்துல மனுஷன் வாழ முடியுமாடா? யாரவன்? அக்கா குருதி. திம்மர்ல குடிச்சிட்டு எதை பேசுறதுன்னே தெரியல. நாங்க வேதாந்தம் பேசுறோம். வீடு எங்க இருக்கு? பாட்டுக்குள்ள இருக்கு. போடாங்கிற அந்த பாட்டுல போட்டா இந்த பாட்டில் பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. உடனே கடைக்கு போகணும். பாயா போயா. ஆஹா, இதெல்லாம் ஒரு நடை. இதெல்லவோ இடை. ஈரமான ரோஜாவே என்னை விட்டு போகாதே. எந்த கழுத்து குடுத்துட்டா கண்ணு மண்ணு தெரியாது. ஏன் அப்படி வளர்றீங்க? ஏண்டா வளர? அக்கா போட்டோம். உறைஞ்சறிஞ்சது கண்ணம்மா, அதில் பொய்யாரம் தெரியுதடி பொண்ணும்மா. ஆளுங்க நீங்க குடிச்சிட்டு கலாட்டா பண்றாங்க. போமா. ஏன் குடிச்சிட்டு அந்த கலாட்டம் பண்றீங்க? இல்லங்க, நம்ம குளிச்சுட்டு கலாட்டா பண்றாங்க. உங்ககிட்ட பேசுறதா என் மரியாதையே கட்டு போறியா? எங்க மரியாதை கட்டுப்படும் சொல்லு. ஆளு நல்லா தான் இருக்கா, ஆனா வாயாடி. ஆமா வண்டி வருது. மச்சான், என்னது? யானையா? இல்ல, கட்ட வண்டி. யார் இது? இந்த முகத்தை நான் எங்கேயோ பாத்திருக்கனே. செல்வம் நம்ம கிட்ட வலை விட்டானே, அவரு கோட்டு சுட்டலாம் போட்டிருக்கான். நம்ம எப்ப போட்டு போறோமோ இத கலட்டி போட்டுக்கிறோம். வழிவிட போறீங்களா இல்லையா? வழிவிடவா? இது எங்க தாத்தாவுக்கு 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 சொந்தம். வந்த வழியா ஓடிடு.
மரியாதையா வழி விடுங்க. இல்லன்னா என்ன நடக்கும்? அடிச்சிட்டு போறியா? மச்சான், நீ அழுவாத, எனக்கு நான் செல்வம் பேசுறேன். பால்ராஜ் கிட்ட 4 bags வாட்சஸ், 6 bags டேப் ரெக்கார்டர்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். வேன் வந்து சேர்ந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே ஓகே. அண்ணே, என்ன ஜெயா? நீங்க எதிர்பார்த்த செய்தி, இனிப்பான செய்தி கொண்டாந்துருக்கேன். ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. என்ன அப்படிப்பட்ட பெரிய செய்தி? இருக்கு, கண்ணை மூடுனா மூடுங்க. ம். என்ன காது மூடுறீங்க? காதுக்கும் செய்திக்கும் தானே கனெக்ஷன். கண்ணை மூடுங்கன்னா மூடுங்க. ம். நான் சொன்ன அப்புறம் தான் திறக்கணும். ஓகே ஓகே. ஜெயா, கண்ணு திறக்கலாமா? ம். ராதா? நீண்ட நாள் பிரிவோட வேதனை நெஞ்சில வந்து சாஞ்ச மறு நிமிஷமே மறைஞ்சிருச்சு. படிப்பு முடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்ச நாள் வேஸ்ட் ஆயிடுச்சுல. பரவாயில்ல, படிப்பு அவசியம் தானே. ஆமா, பிரபுவோட மேட்டர் என்னாச்சு? பிரபு இல்ல, கடவுளே வந்து சொன்னாலும் என் முடிவை மாத்திக்க முடியாது. ஐ எம் ஆல்வேஸ் ஃபார் யூ. ட்ரெயினை விட்டதும் நேரா உங்களை பார்க்க தான் வந்தேன். இப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் வரேன். ஏய், என்ன அவசரம்? Come on. அண்ணி, அண்ணனை பார்த்தாச்சா? பேசியாச்சா? கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சா? அப்போ தாலிக்கு ஆர்டர் கொடுத்துட வேண்டியதுதான். இப்ப வெக்கப்படுறது சரி, எங்க அண்ணன் உங்க கழுத்துல தாலி கட்டி நீங்க எனக்கு அண்ணியா வர போறீங்க. அப்ப நான் ரொம்ப கேலி பண்ணுவேன். இப்படி வெக்கப்படக்கூடாது. ஓகே? ராதா நில்லு. நான் நிக்க வேண்டிய அவசியமும் இல்ல, உங்க பேச்ச கேட்க தயாராவும் இல்ல. ராதா, செல்வத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? நேற்று ராத்திரி நாங்க அவனை பார்த்தோம் சார். பிடிச்சிருப்போம் சார். ஓடிட்டான் சார். முட்டி தேஞ்சதுதான் சார் மிச்சம். அவனை எப்படி பிடிச்சிடலாம் சார். இந்த மலை பகுதியில தான் அவன் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். சார் சார், வணக்கம் சார். என்னையா? எங்க முதலாளி பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போட்டானே, அவன் கிடைச்சானா சார்? இதனால எங்க முதலாளி வெக்கப்பட்டுக்கு வெளியே வராம முக்காடு போட்டுன்னு ஊட்டியே படுத்துக்கிறாரு சார். ஆமா சார், சோறு இல்ல, தண்ணி இல்ல, தூக்கம் இல்ல, படுத்த படுக்கையா விழுந்து கிடக்காரு. அவனை புடிச்சு கொடுத்தாத்தான் இவர் எந்திரிச்சு நிப்பாரு. உங்க ஐயாவை கவலைப்படாம இருக்க சொல்லு. அவனை எப்படி நான் பிடிச்சிடுறேன். பிடிச்சிருந்தோம் சார். ஆ? வாடா, நம்ம பிடிச்சிருந்தோம். பிடிச்சிருந்தோம். இன்ஸ்பெக்டர், பி அலர்ட். ராதா, தூக்கம் வரலையா? செல்வத்துல பிறந்து செல்வத்துல வளர்ந்த உனக்கு தூக்கம் வர்றது கஷ்டம்தான். இல்ல, இப்போ இந்த இடத்துலயும் என் கூட செல்வா இருக்கு. உங்களைத்தான் சொல்றேன். என்ன?